ஹalleluya. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. It's so glad to be in the house of God. ஆண்டவருடைய வீட்டிலே இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. We had a wonderful time of worship. Almost half the message got over in the worship. He already spoke what needs to be spoken through the worship. பாதி செய்தி நாம் ஆராதனைகளே பார்த்து விட்டோம். நம் ஆராதனையில் பார்க்க வேண்டிய காரியங்களை நாம் ஆண்டவரை ஆராதித்து அந்த காரியங்களை தெரிந்து கொண்டோம். This shows that the Holy Spirit is moving in this church. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையிலே அசைவாடி கொண்டிருக்கார் என்பதை இது காட்டுகிறது. Throughout everything, throughout every word that is being spoken here, it is the same Holy Spirit who is speaking to us. இங்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். Let us go into the word of God. நாம் அந்த செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். Let's turn our Bibles to the Gospel of John, chapter 17 and verse 21. நாம் சுவிசேஷ புத்தகம் யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். John 17 verse 21. யோவான் 17:21. That all of them may be one, Father, just as you are in me and I am in you. May they also be in us, so that the world may believe that you have sent me. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். This is Jesus who's saying these words. He's saying, Father, just as you are in me and I am in you, may they also be in us, so that the world may know. அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே நீர் என்னில் இருப்பதை போன்று நான் உம்மில் இருக்கிறேன், நாம் இப்படி ஒன்றாக இருப்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். Throughout this year, the theme that we have been meditating upon is to become like Jesus, right? இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு கருப்பொருளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல என்ற கருப்பொருளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். One of the core aspects that you see in each of the sermons is Jesus' relationship with the Father. நாம் பல பிரசங்கங்களை கேட்டு வருகிறோம் இந்த வருஷத்திலே. அதனுடைய மைய கருத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவோடு இருந்த அந்த உறவு முறையை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். The deep relationship that Jesus had with the Father. We have been seeing it throughout many sermons. அநேக பிரசங்கத்திலே நாம் பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவோடு இருந்த அந்த ஒரு ஆழமான உறவை குறித்து நாம் பார்த்து வந்திருக்கிறோம். This evening we are going to meditate on this intimate relationship that Jesus shared with the Father, to which he is inviting you and me. நாம் எல்லோரும் அவரோடு சேர்ந்து கொள்ளும்படியாக பிதாவோடு இருக்கிற அந்த ஆழமான ஐக்கியத்துவம் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். Jesus looks at the Father and he says, you are in me and I am in you, we are one. இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்குள் இருக்கிறீர், நான் உமக்குள் இருக்கிறேன், நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். They were so close in union that you cannot differentiate who is Father and who is Jesus. அங்கு அவர்களுடைய ஐக்கியத்தில் அவர்கள் மிகவும் ஒன்றாக இருக்கிறார்கள். இயேசு யார் பிதா யார் என்கிற அந்த வேறுபாடு அங்கு நாம் காணக்கூடாதபடியாக இருக்கிறது. That is why when one of the disciples came and asked Jesus, hey Jesus, show us the Father, Jesus got very upset. He said, are you still asking me? Show us the Father after you have seen me. அப்பொழுது ஒரு சீஷன் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம், இது கூட உங்களுக்கு தெரியவில்லையா என்று இயேசு கிறிஸ்து அந்த சீடனை பார்த்து சொன்னார். Let's all turn our Bibles to John chapter 14 and let's read those verses 8 to 10. யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருக்கிக் கொள்ளலாம். வசனம் 8-9. Philip is saying, Lord, show us the Father and that will be enough for us. And Jesus says, don't you know me, Philip? Even after I have been with you so long, anyone who has seen me has seen the Father. Then how can you say, show us the Father? Don't you believe that I am in the Father and that the Father is in me? பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா என்று இயேசு அங்கு சொன்னார். When we talk about an intimate relationship with God, அந்த தேவனோடு உள்ள அந்த ஒரு நெருக்கமான உறவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, when we say that we want to have an intimate and union with God,
நாம் அந்த ஒரு நெருக்கமான உறவு ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது it is not about spending early mornings with Jesus, have a cup of coffee and spend 2 hours in his presence. No, that is not the relationship that we are talking about. அவருடைய பிரசன்னத்திலே ஒரு 2 மணி நேரத்தை நாம் கழிப்பதும் அல்லது காலையிலே எழுந்து வேதத்தோடு ஒரு காஃபி கப்பை நாம் வைத்துக்கொண்டு தேவனோடு நாம் செலவிடுவது மாத்திரம் அந்த காரியம் அல்ல. It is not about spending 5 hours in fasting, sitting in his presence. No, that is not what we are going to talk about today. அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒரு நாளோ அல்லது 5 மணி நேரமோ அங்கு அமர்ந்து அவரோடு நேரத்தை செலவிடுவது மாத்திரம் அல்ல நான் இன்றைக்கு பேச இருக்கிற காரியம். All those are good, sitting in his presence, speaking to him, reading the Bible, spending time in his presence. All those are very good. நாம் அங்கு அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, வேதாகமத்தை வாசிப்பது, உபவாசிப்பது எல்லாமே மிகவும் ஒரு நன்றான காரியம்தான். But the intimate relationship that Jesus is calling you and me today is to be one with him. It's a state of mind of being one with him. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிற காரியம் அவரோடு ஒன்றாக ஒரு இறுக்கமான ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதான ஒரு காரியத்தை நோக்கி தேவன் நம்மை அழைக்கிறார் என்று. It is a mindset change. It is a renewing of your mind to be in one with him all the time. Even though if you're at your work, even though you're doing something else, but you're constantly aware that you are one with him. நாம் வேலையில் இருந்தாலும், நாம் என்ன காரியத்தை செய்தாலும், நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய மனதை புதுப்பித்து அந்த புதுப்பித்தலுக்கு நேராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருந்தது போல நாமும் ஒன்றாக இருப்பதற்காகவே இயேசு நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். A perfect intimate relationship with the Father and the Son. ஒரு அந்த பூரணமான ஒரு ஐக்கியத்திற்கு நேராக, ஒரு பூரணமான ஒரு உறவுக்கு நேராக தேவன் நம்மை அழைக்கிறார். That when people see you, they should look at you and they should wonder, is it Jesus who's walking by, or is it this brother? They should be wondering, who is this walking by? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து இங்கு நடக்கிறாரா அல்லது யார் இங்கு நடக்கிறார் என்று அப்படிப்பட்டதான ஒரு தோற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும். That is how disciples looked at Jesus. அந்த சீஷர்கள் இயேசுவை அப்படித்தான் பார்த்தார்கள். They were seeing the Father being manifest through Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா மகிமைப்படுவதை சீஷர்கள் அங்கு பார்த்தார்கள். That is the kind of intimate relationship that Jesus had. அப்படியான ஒரு நெருக்கமான உறவைத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவோடு வைத்திருந்தார். And it is to that same oneness that he is inviting you and me this morning. அதே ஒரு மனதின் ஆவியை, அதே ஒரு மனதின் ஐக்கியத்தை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. Some of you are wondering, this guy is speaking some different language. I am not understanding what he's saying. சில பேர் நீங்கள் இங்கு ஆச்சரியப்படுகிறீர்கள், இவர் என்ன வேறு மாதிரியான ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை போல என்னை பார்க்கிறீர்கள். How many of you are married here? Can I see couples who are married? Raise your hands. எத்தனை பேர் இங்கு திருமணமானவர்கள் தம்பதிகளாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Okay. I think you will get a little bit of it right now. When you were married, during the wedding ceremony, the pastor would have said, now two have become one. Right? Everyone experienced that? Yeah. நீங்கள் திருமணமான பொழுது அங்கு போதகர் உங்களை பார்த்து கேட்டிருப்பார், நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் அதை நன்றாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். God initiated marriage to be an example of the divine relationship that he wants to have with us. நம்மோடு தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறதான அந்த ஒரு உறவுக்கு முன்மாதிரியாக தேவன் இந்த உலகத்திலே அந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Where two different people, they become one. இரண்டு வெவ்வேறு தலங்களிலிருந்து வந்தவர்கள் ஒரே மாதிரியான ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். During your initial days of marriage, I don't know if you're a loving couple, you might experience this even now, but during the early days of your marriage, even before you could speak a word, your wife would complete the sentence. நீங்கள் திருமணமான புதிதிலே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள், நீங்கள் ஒரு வார்த்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கை துணை அதை சொல்லி முடித்திருப்பார். Hallelujah. Hallelujah. Every married couple experience this. எத்தனை பேர் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக If you அனுபவித்திருக்கிறீர்கள்? have not experienced, then we need counseling for you. Hallelujah. Hallelujah. But in the early days of your marriage or in the early days of an intimate relationship, you would be completing each other. Before you think, they will say, நீங்கள் அந்த திருமணமான தொடக்கத்திலே நீங்கள் இந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் போயிருப்பீர்கள். ஒரு வார்த்தையை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கை துணை அதை சொல்லி முடித்திருப்பார். Before you wanted to buy something, your wife would have bought it and brought it home, the same color, the same thing that you wanted. நீங்கள் ஒரு பொருளையோ ஏதோ ஒரு காரியத்தையோ வாங்க நினைத்திருக்கும் பொழுது நீங்கள் மனதில் என்ன நினைத்து வைத்திருக்கிறீர்களோ, எந்த கலரை வாங்க வேண்டும் நினைத்திருக்கிறீர்களோ அதையே உங்கள் மனைவி வாங்கி உங்களுக்கு கொடுத்திருப்பார். That is the state of being of oneness with your husband or your wife.
அதுதான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக ஒரே ஆவியாக இருக்குது என்பதை காட்டுகிறது. And this Father who created this universe, He's inviting you and me to have an intimate relationship where we become one with God. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் நம்மை அவரோடு ஒரு 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 உறவுக்குள்ளாக, ஒரு ஆழ்ந்த உறவுக்குள்ளாக இருக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். Even the apostles, that's how they lived their life. அந்த அப்போஸ்தலர்களும் அவர்கள் இயேசுவோடு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். After Jesus was resurrected and He went to heaven, we see the apostles longing to be in that union with God. We see Paul always saying, if you read throughout Paul's letters, he is always saying, I am in Christ, I am one in spirit with Him, I am one in body with Him, I am becoming like Him. இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்திற்கு உயிரோடு எழுந்து சென்ற பின்பாக அங்கிருக்கிற அப்போஸ்தலர்கள் தேவனோடு உள்ள உறவுக்காக, அவரோடு உள்ள உறவுக்காக அவர்கள் ஏங்கினதை நாம் பார்க்கலாம். பவுல் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர் எழுதுகிறார், நான் உம்மோடு ஒன்றாக இருக்க விரும்புகிறேன், நான் உமக்காக வாஞ்சிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று. Let's turn our Bibles to 1 John 1:3, where John is saying, we are reporting about it to you so that you can also have the same relationship. Our relationship is with the Father and with His Son Jesus Christ. 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. John is saying, I am experiencing a divine and intimate relationship with the Father and the Son, and He's also calling you. He's also calling you to be in that divine intimate relationship. யோவான் அங்கு சொல்லுகிறார், அவர் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அந்த ஒரு தெய்வீக ஐக்கியத்தை அவர் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதே விதமான ஒரு அனுபவத்திற்கு நேராக யோவான் நம்மை அழைக்கிறதை நாம் அங்கு பார்க்கலாம். Even when you read throughout all the apostles, all the letters of the apostles, you see Peter saying, speak as if you're speaking God's word, because God is speaking through you, because you're one with God. பேதுரு அந்த பிரசங்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த வசனங்களை அவர் வாசிக்கும் பொழுது, அந்த வேத வசனங்களை அவர் வாசிக்கும் பொழுது, பிதாவோடு அவருக்குள் இருக்கிறதான ஐக்கியத்துவம், அவருக்குள் இருக்கிறதான அந்த ஒரு மனதை அங்கு அவர் காண்பிக்கிறதாக இருக்கிறார். Both Jesus and the apostles, they operated by being of one mind, of being of union with the Father. இயேசு கிறிஸ்துவும் அங்கு அப்போஸ்தலர்களும் அங்கு நாம் பார்க்கிறோம், ஒரே மனதாக ஒரே ஆவியுடையவர்களாக பிதாவோடு இருந்ததை நாம் அங்கு பார்க்கிறோம். Every ministry that they did, every purpose in their life, every word that they spoke, every person that they touched, it was through being with one with the Father. அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களும், அவர்கள் செய்த எல்லா அற்புதங்களும், அவர்கள் வியாதிகளை குணமாக்கியது, அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடும் ஒரே ஒரு ஐக்கியத்திலே அவர்கள் அந்த That is why Jesus is saying, I am doing only what my Father is doing. I am saying as my Father is saying. Even as I hear my Father speak, I am speaking. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா செய்கிறதை நான் உங்களுக்கு செய்கிறேன், அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று இயேசு அங்கு சொல்லுகிறார். It is a state of being constantly in union with the Godhead. அது தேவனோடு, அந்த தேவத்துவத்தோடு தொடர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. God is inviting us to be in a union with Him. How many of you are interested? அவரோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? A state of constantly being one in mind with Him. Even as He thinks, you think and you speak those words. Even as He thinks, even as His burden is for certain people, you get that burden and you start to minister for that. அவருக்கு அங்கு ஒரு பாரம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு அந்த ஒரு ஆத்தும தாகம் இருக்கும் பொழுது அதை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். அந்த ஒரே மனதோடும் ஒரே ஆவியோடும் ஒரே சரீரத்தோடும். Hallelujah. Hallelujah. How do we cultivate this divine relationship? இந்த ஒரு தெய்வீக அந்த உறவு முறையை நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும்? Firstly, we start by drawing our identity from Him. முதலாவது காரியம், அவரிடமிருந்து அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்வது. If you would ask me, who are you? My identity is not a pastor, or my identity is not being a husband or a father, but my identity is first of all being a son of the Most High God. என்னை பார்த்து யார் என்று கேட்கிற பொழுது நான் ஒரு போதகர் அல்லது நான் ஒரு தகப்பன் அல்லது நான் ஒரு மகன், அந்த காரியம் அல்ல. முதன்மையான காரியம், நான் பிதாவுக்கு மகனாக இருக்கிறேன் என்பது. Your identity is that you are a son and a daughter of the Most High God. Hallelujah. உங்களுடைய அடையாளம் என்பது அந்த உன்னத தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள். The first step that we need for this divine relationship is knowing that you are a son, you are a daughter of this living God.
அந்த ஒரு தெய்வீக ஐக்கியத்திற்கு நேராக கடந்து போகிறதான முதல் நிலை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த பரலோக தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக Let's இருக்கிறீர்கள். turn our Bibles to Galatians chapter 4 and read verse 7. கலாத்திய 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். So you are no longer a slave, but a son. And since you are a son, you are also an heir through God. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையேறாமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். You are no longer a slave, but a son. நீ இனிமேல் அடிமை அல்ல, ஆனால் நீ புத்திரனாய் இருக்கிறாய். And because you are sons, you can call him Abba, Father. நீங்கள் அவருடைய குமாரர்களாக இருக்கிறபடியால் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். Most of us, we are unable to draw near God because we don't think ourselves as sons and daughters of God. நாம் தேவனுக்கு நேராக தேவனுக்கு நெருக்கமாக நாம் அழைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நாம் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் இல்லை என்பதை. We know that theologically by reading the Bible that the Bible calls us sons and daughters, but in our mind we are not able to accept that we are really his sons and daughters just as Jesus is a son of God. வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆழ் மனதில் நாம் உண்மையாகவே தேவனுடைய புத்திரர்கள் என்பதை நாம் நம்புவது மிகவும் கடினமாக இருக்கிறது. If I would call you a servant of God, you will be very happy. Yeah, I am a servant of God. நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறீர்கள். ஆமாம், நான் அவருடைய If I ஊழியர். call you, you are a slave of God, you will be even more happy. Yes, நான் தேவனுக்கு அடிமை. நீங்கள் தேவனுடைய அடிமை என்று அழைக்கப்படுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நாம் உண்மையாக சொல்ல முடியும் நான் தேவனுக்கு அடிமை என்று. But when you say that you are a son of God, you are a daughter of God, you are not able to accept that. ஆனால் நீங்கள் தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்லும் பொழுது உங்களால் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Even though some of you might believe, you might think that you are a second class son or a distant relation of Jesus. நீங்கள் அப்படி விசுவாசித்தாலும் உங்களுடைய மனதில் இருக்கிறது நான் அவருடைய இரண்டாம் தரமான ஒரு குமாரன் குமாரத்தியாக இருக்கிறேன் அல்லது இயேசுவுக்கு ஒரு தூரத்து உறவினராக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். We don't think that the Father loves us just as how much he loves Jesus. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு அதிகமாக பிதா நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் நம்மையும் நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறுகிறோம். We are unable to understand that everything that Jesus is, we are right now in this world. இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் பிதா கொடுத்திருக்கிறாரோ அதே அதிகாரம் அதை நாம் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We fail to see this revelation from God. இந்த ஒரு வெளிப்பாட்டை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தவறுகிறோம். I'm reminded of a funny incident, a funny story. ஒரு வேடிக்கையான கதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. Let's see how many of you are awake because you need to follow this story. எத்தனை பேர் நீங்கள் முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். இந்த கதையை நீங்கள் கவனிக்க வேண்டும். You need to listen carefully to the story because the funny part is you have to be very careful in hearing what we are going to say right now. நீங்கள் இந்த கதையை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் தவற விட்டுக் கூடாது. Because if you miss the main part of the story, you won't understand the joke. You'll be sitting. Let's see how many of you are laughing. Let's see how many of you are clapping. Let's see. அந்த முக்கியமான காரியத்தை நீங்கள் தவறவிட்டால் இந்த கதையை நீங்கள் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் நீங்கள் சிரிக்கிறீர்கள், எத்தனை பேர் சிரிப்பும் வராது. இந்த கதையில சிரிப்பும் வராது. நீங்க கவனிக்கலனா. Okay, there was a mother, an 80-year-old mother who had 3 sons. ஒரு வயதான தாய் 80 வயதான ஒரு தாய் இருந்தால் அவருக்கு 3 வளர்ந்த பிள்ளைகள் இருந்தார்கள். Everyone who is sleeping, listen carefully. Mother, 80-year-old mother who has 3 sons. தூங்குகிறவர்கள் எல்லாரும் இதை கவனமாக கேளுங்கள். 80 வயது அம்மாவுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். Her birthday was coming up, so the first son thought, I am going to gift a big house for my mother, and he gifted a mansion with more than 10 bedrooms. அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வருகிறதாக இருந்தது. அப்பொழுது முதலாவது மூத்த பையன் சொன்னான், என்னுடைய அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய மாளிகை நான் பரிசாக கொடுப்பேன் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். And after that, the second son, he thought, okay, I am going to gift my mother a big SUV. இரண்டாவது மகன் சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்ன கொடுக்குவேன் என்று. அவன் நினைத்தான் ஒரு நல்ல ஒரு சொகுசான காரை அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்று அவன் நினைத்தான். A big SUV. ஒரு பெரிய ஒரு SUV கார், Now சொகுசான the third son, he is the most intelligent, most wise of them all. மூன்றாவது மகன் ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான மகன். அவன் ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
He thought, my mother is 80 years old. என்னுடைய அம்மாவுக்கு 80 வயது ஆகிவிட்டது. She can't see properly. அவர்களால் தெளிவாக பார்க்க முடியாது. She is unable to read the Bible properly. வேதாகமத்தை அவர்களால் சரியாக படிக்க முடியாது. So let me buy her a parrot which recites Bible verses. அந்த பைபிள் வசனத்தை மனனம் செய்து சொல்லுகிறதான ஒரு அந்த கிளியை வாங்கி கொடுக்கலாம் என்று அவன் அங்கு நினைத்தான். A parrot which is speaking the word of God day and night. வேத வசனத்தை இரவும் பகலும் சொல்லுகிறதான ஒரு கிளியை அங்கு கொடுப்பதற்கு அவன் They all gave their gifts. Mom's birthday went away, and after a few months they all meet together. அவர்கள் எல்லாரும் பிறந்த நாள் வந்தது. அந்த 3 பிள்ளைகளும் அம்மாவுக்கு அந்த பிறந்தநாள் பரிசை கொடுத்தார்கள். சில மாதங்கள் கடந்து சென்றது, மறுபடியும் சந்தித்தார்கள். The mother looked at the first son. Hey, what is this big house you've given me? Here, take it back. I cannot clean it. அப்பொழுது அந்த முதலாவது பையனை பார்த்து அம்மா சொன்னார், இந்த பெரிய மாளிகை வைத்து நான் என்ன செய்வது, என்னால் பராமரிக்க முடியவில்லை, இந்த வீட்டை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னார். Then he looked at the second son. Here, take your car. Who's going to put petrol and who's going to drive this car? You keep it. இரண்டாவது பையனை பார்த்து அந்த அம்மா சொன்னார், இந்த பெரிய காரை என்னால் பராமரிக்க முடியவில்லை, அதுக்கு பெட்ரோல் போடவில்லை, நீயே வைத்துக்கொள்ளப்பா என்று சொன்னார். And then finally she looked at the third son and she said, thank you so much. அந்த மூன்றாவது பையனை பார்த்து அம்மா சொன்னார், நீ என்னை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாய், நீ கொடுத்த பரிசுக்கு மிகவும் நன்றி என்று. You are the most wise and most loving son. நீ மிகவும் அந்த புத்திசாலியான மிகவும் நேசிக்கிற ஒரு மகன் என்று அந்த தாய் அவனை பார்த்து சொன்னார். The soup that I made with the chicken that you gave me was amazing, excellent. நான் அந்த கோழியை வைத்து நான் உண்டாக்கிய அந்த சூப்பு மிகவும் அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா என்று அந்த மகனை பார்த்து அவர்கள் சொன்னார். I'm seeing everyone who's laughing. யாரெல்லாம் சிரிக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டேன். Okay, you guys are awake. யார் எல்லாரும் முழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். See, even though this is a funny story, the mother failed to see the true purpose of that gift. இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அந்த தாய் அந்த பரிசினுடைய முதன்மை நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள He தவறிவிட்டார்கள். failed to understand. அவர்கள் அதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். Even now in our life, we fail to see our true identity the way that God sees us. தேவன் நம்மை பார்க்கிற விதமாக நம்முடைய அடையாளத்தை நாம் பார்ப்பதற்கு நாம் தவற விடுகிறோம் இன்றைய நாளிலே. This God who made this universe, He loves you so much that He is calling you a son and a daughter. இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி என்று. Let's all turn our Bibles to Ephesians chapter 1 verse 4 and 5. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். Even before He made the world, God loved us and chose us in Christ to be holy and without fault in His eyes. God decided in advance to adopt us into His very own family by bringing us Himself through Jesus Christ. This is what He wanted to do, and it gave Him great pleasure. அவர் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே தேவன் நம்மை நேசித்து தம் பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருப்பதற்காக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தம்மிடம் கொண்டு வந்து தம்முடைய சொந்த குடும்பத்தில் நம்மை சேர்த்து கொள்ள தேவன் முன்னதாகவே தீர்மானித்தார். Even before the creation of the world, இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே, even before He created everything that you are seeing right now, He chose you to be a son and a daughter of God. நீங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களால் பார்க்கிற காரியங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை குமாரனாகவும் குமாரத்தியாகவும் பார்த்திருக்கிறார். He loved you so much that He adopted you into His family even before He created this world. அவர் உங்களை மிகவும் நேசித்தபடியினால் இந்த உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் தம்முடைய குடும்பத்திற்கு உங்களை இணைத்துக் கொண்டார். Hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, you are a son. நீங்கள் உங்கள் பக்கத்தில் If it's a woman, say you are a daughter. நீங்கள் அவருடைய குமாரன் என்று சொல்லுங்கள். பெண்கள் நீங்கள் Not குமாரத்தி just என்று a son, சொல்லுங்கள். you are His son, you are His daughter. நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. Not a second class son. இரண்டாம் தரமான ஒரு மகன் அல்ல. The same love that Jesus had from the Father, you have with Him. இயேசுவுக்கு நேராக தேவனுக்கு எந்த ஒரு அன்பு இருந்ததோ அதே அன்பினாலே அவர் உங்களை பார்க்கிறார். That is why John is exclaiming, what wonderful love is this that the Father has bestowed to us, He has extended to us. அதனால் தான் அந்த யோவான் மிகவும் ஆச்சரியமாக சொல்லுகிறான், எந்த விதமான அன்பினாலே தேவன் அவர் நம்ம மீது பொழிந்திருக்கிறார், நம்மை நேசித்திருக்கிறார் He's என்று. exclaiming, he's in wonder, he's saying, what love is this that He's calling us His own children.
அவன் அங்கு யோவான் மிகவும் பிரமிக்கத்தக்க விதமாக சொல்லுகிறான், இது எந்த விதமான அன்பு, அவர் நம்மை பார்த்து நீர் என்னுடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்லுகிறான் என்று. It is written in the Bible that even the angels are shocked and they are wondering, looking at what is happening right now. அங்கு தேவ தூதர்களும் இந்த காரியத்தை பார்த்து மிகவும் பிரமித்து இது எந்த விதமான ஒரு அன்பு என்று அவர்கள் திகைக்கிறார்கள். They are wondering what kind of relationship that God has included them into. எந்த விதமான ஒரு அந்த உறவுக்கு நேராக நம்மை அவர் இணைத்திருக்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் மிகவும் பிரமிக்கிறார்கள். Hallelujah. ஹalleluya. Even the angels are jealous of you. அங்கு அந்த தூதர்களும் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். That is the kind of union that God has invited you and me. அத்தகையதான ஒரு ஐக்கியத்திற்கு நேராகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். Hallelujah. ஹalleluya. There's this beautiful verse in Hebrews chapter 2. Let's all turn our Bibles to Hebrews chapter 2. And let's read 10 and 11. நேராக திருப்பிக் கொள்ளலாம். Hebrews chapter 2 verse 10 and 11. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Hallelujah. In English it says like this: God, for whom and through whom everything was made, chose to bring many children into glory, and it was only right that he should make Jesus, through his suffering, a perfect leader, fit to bring them into their salvation. So now Jesus and the ones he makes holy, now they have the same Father. That is why Jesus is not ashamed to call them his brothers and his sisters. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You and me, we share the same Father that Jesus had. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பிதா இருந்தாரோ அதே பிதாவை நாம் கொண்டிருக்கிறோம். We are talking about this intimate relationship, this oneness with God, and it starts by recognizing that you are a son, you are a daughter of this living God. இங்கு ஜீவிக்கிறதான அந்த தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாக அவரோடு ஒரு உயிர்ப்புள்ள ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. We start this relationship by acknowledging that I am a son, I am a daughter, so God wants to have this relationship with me. நான் அவருடைய குமாரனும் குமாரத்தியாக இருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உறவு முறை பிதாவோடு நமக்கு தொடங்குகிறதா இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. To flourish in this intimate relationship, in this union with God, secondly, we need to recognize our position in him. இரண்டாவது காரியமாக நம்முடைய நிலை தேவனோடு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. Let's all turn our Bibles to Romans chapter 8 verse 29 and 30. நேராக திருப்பிக் கொள்ளலாம். Romans 8 29 and 30. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30. For God knew his people in advance, and he chose them to become like his son, so that his son would be the firstborn among many brothers and sisters. And having chosen them, he called them to come to him. And having called them, he gave them right standing with himself. And having given them right standing, he gave them his glory. Romans 8 29 and 30. தமிழ்ல எடுத்தவங்க வாசிங்க யாராவது. Hallelujah. Hallelujah. Having chosen them, he called them to come to him. He is calling us to come to him. After calling us his sons, he is calling us to come to him. அவர் நம்மை அவரிடம் வரும்படியாக நம்மை பார்த்து அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். And he is saying, I am giving you a right standing before me. அவர் எனக்கு முன்பாக நிற்கும்படியாக உன்னை தகுதிப்படுத்தி உன்னை அழைக்கிறேன் என்று சொல்கிறார். He is saying, I am giving my glory to you, just as I have given my glory to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமையை கொடுத்தாரோ அதே மகிமை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர்கள் அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. One of the main hindrances that we have in being in union with God is we are always constantly thinking that we are unworthy.
நாம் தேவனோடு அந்த உறவு முறைக்கு நம்மை தடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நாம் அதற்கு தகுதி இல்லாத ஒருவர்கள் என்று நாம் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We think before we come to church, before we come to worship, or before you go into presence, half the time is gone thinking that you are unworthy. Oh, I am the worst and worst of the sinner. I am the worst sinner of them all. I am unworthy to come to his presence. That is how our prayer is. நாம் சபைக்கு வருவதற்கு முன்பாக, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக, இங்கு வருவதற்கு முன்பாக அநேகம் தரம் நாம் நினைக்கிறோம், அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நான் தகுதியற்றவன், நான் பாவியிலும் பெரிய பாவி, நான் பெரிய தவறை செய்தவன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். The only thing that comes to our mind is the bad word that you spoke at your workplace, or the jealousy that you had in your heart, the hatred that you had. That is what is coming to our mind when we come into this relationship. நாம் வேலை செய்கிற இடத்திலே சொன்ன ஒரு கெட்ட வார்த்தை அல்லது அந்த பொறாமையான காரியம், பெருமையான காரியம், இந்த மாதிரியான காரியத்தை மாத்திரம் நாம் நம்முடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். And most of the time that is stopping you from becoming in one with him. You're saying, oh Lord, I am unworthy to come near you. நாம் தேவனோடு நெருக்கமான ஒரு உறவை கொள்ளும்படியாக அது நம்மை தடுக்கிறது. அநேக தரம் நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி என்று. Even though we know about the sacrifice of Jesus and what he made for us, there is something that is stopping us, because we are constantly thinking, we are constantly conscious about the sin that is constantly coming after us. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில் பலியான காரியம் நமக்கு நினைவில் இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்முடைய மனதிலே ஒரு காரியம் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது, நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன் என்று. Hallelujah. Hallelujah. But God clearly says in verse 30, he has called us, he has justified us, and he has given us a right standing with him. தேவன் மிகவும் தெளிவாக அந்த 30ஆம் வசனத்தை சொல்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவைகளை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார் என்று தெளிவாக சொல்கிறார். Let us all see this verse in verse 33 and 34. See, it says like this: who dares accuse you whom God has chosen for his own? No one, for God himself has given us right standing with himself. Who then will condemn us? No one, for Christ Jesus died for us and was raised to life for us, and he's sitting in the place of honor at God's right hand, pleading for us. Before you read this verse, wherever it says us, you put yourself there. Who dares accuse me? And read it in Tamil together. 33 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே அவருடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. Hallelujah. Hallelujah. Who dares accuse you right now? Who is condemning you right now? உங்களை குற்றம் சுமத்துகிறவன் யார்? உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Paul says no one. பவுல் அங்கு சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை அப்படி செய்ய முடியாது. There is no one who is condemning you before the Father. அங்கு பிதாவுக்கு முன்பாக ஒருவனும் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். Before this union that you have with God, there is no condemnation for you. தேவனோடு அந்த உறவு முறைக்கு முன்பாக அங்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. We need to renew our mind. We need to repent and accept the truth that we are the righteousness of God in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நீதியாக இருக்கிறோம் என்கிற அந்த காரியத்திற்காக நாம் நம்முடைய மனதை புதுப்பித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். The day you accepted Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே, you are found in him. It is no longer you, but it is Christ. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே நீங்கள் அல்ல, நீங்கள் அவருக்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. His righteousness becomes your righteousness. அவருடைய நீதி நம்முடைய நீதியாக மாறுகிறது. And when you go to his presence, that is how we need to think, that I am the righteousness of God in Jesus Christ. அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் செல்லும் பொழுது அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டும், நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறோம் என்று. I am holy, I am pure, I am blameless because I am covered by the blood of the lamb and I can go to my Father. குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தத்தினாலே நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்பதை நாம் அங்கு சொல்ல முடியும். Hallelujah. Hallelujah. We stand before him not because of what we did, not because of the things that you did to stay holy or to stay unholy, but because of what Jesus did on that cross. நாம் என்ன செய்தோம் என்பது அல்ல, நாம் பரிசுத்தமாக இருப்பதற்காக நான் என்ன செய்தேன் என்பது அல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக என்ன செய்தார் என்பதே அங்கு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. Hallelujah. 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 On that cross, அந்த சிலுவையிலே Jesus identified with our very worst, your very worst behavior, your very worst self, so that you can be identified with his very best.
சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற அந்த கீழான காரியத்தை அங்கு முன்னிறுத்தினார். ஏனென்றால் அவருடைய சிறந்தது சிலுவையிலே நமக்காக வெளிப்பட வேண்டும் என்று. On one side of the cross, all the things that you have done, all the sins that you said, all the curses that runs in your family, all the bad words that you spoke, all the wrong thoughts that you had, all are there on one side. சிலுவையிலே ஒரு பக்கம் நாம் செய்த எல்லா கெட்ட காரியங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய எல்லா கிரியைகளும் சிலுவையிலே ஒரு பக்கமாக இருக்கிறது. And on the other side you have Jesus, his holiness, his purity, his righteousness, his glory. It is on the other side. இன்னொரு பக்கம் சிலுவையிலே தேவனுடைய அந்த நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய காரியங்கள் மற்றபுறமாக இருக்கிறது. And God is taking where your name is and putting it next to where Jesus' name is. நம்முடைய பெயரை எடுத்து இயேசுவுடைய பெயர் எங்க இருக்கிறதோ அங்கு நம்முடைய பெயரை பிதாங்கு வைக்கிறார். Hallelujah. Hallelujah. So that his holiness is now your holiness. அப்பொழுதுதான் அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாக மாறுகிறது. His righteousness is now your righteousness. அவருடைய நீதி நம்முடைய நீதியாக மாறுகிறது. His glory is now your glory. அவருடைய மகிமை நம்முடைய மகிமையாக ஆகிறது. His purity is now your purity. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாகிறது. His inheritance in the Father is now your inheritance in the Father. அவருடைய சுதந்திரம் அவருக்குள்ளாக நமக்கு சுதந்திரமாக மாறுகிறது. Hallelujah. Hallelujah. The Bible clearly says there is no condemnation for those who are in Christ Jesus. வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு அங்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. Hallelujah. Hallelujah. The Father says, I'm not counting people's sin against them. If you read in 2 Corinthians, Paul is saying, God is not counting people's sin against them anymore. 2 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம், தேவன் அங்கு மனிதர்களுடைய பாவத்தை அவர் கணக்கில் வைத்துக் கொள்கிறவர் அல்ல. Because of that cross. ஏனென்றால் சிலுவையில் இயேசு செய்த காரியம். In Hebrews it says, I will remember their sins no more. எபிரேயரிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்களை நான் திரும்பவும் நினைக்க மாட்டேன் என்று. Hallelujah. Hallelujah. Do not let condemnation stop you from being one with the Father and the Son. பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக இருக்கும்படியான அந்த காரியத்தை, அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தடுக்காமல் இருப்பதாக. Hallelujah. Hallelujah. Does any one of you have a piece of paper, a dirty paper, something, a waste paper? உங்களிடத்தில் ஒரு சிறிய பேப்பர் உண்டா கையிலே? Yeah, please. நல்லா கீழே போட்டு மிதிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க. Yeah, put it down, make it dirty. Yeah. Crush it. Yeah, thank you. See, this is how we think of ourselves, a crushed paper. I am dirty, I am down, I am on the ground, I am the worst, I am the dust of the earth. இந்த சிறிய பேப்பரை போலத்தான் நம்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அழுக்கானது, பாவம் உள்ளது, உதவாதது என்று. Now all you can see is this dirty paper, right? இது ஒரு அசுத்தமான பேப்பர். But when I take this and I put it inside my Bible, அதை நான் எடுத்து அந்த வேதாகமத்தில் உள்ளாக வைக்கும் பொழுது, now what are you seeing? Are you seeing the dirty paper? நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? அந்த அழுக்கான பேப்பரை பார்க்கிறீர்களா? Are you saying anyone sees the dirty paper? அந்த அழுக்கான பேப்பரை உங்களால் பார்க்க முடிகிறதா? Now I have this in my hand, I'm going to take it home, I'm going to put it in my table, I'm going to kiss this Bible, I'm going to have it with me. Is any one of you going to see this dirty paper? இந்த வேதத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் கையில் வைத்துக் கொள்கிறேன், அதை முத்தமிடுகிறேன், வீட்டிற்கு எடுத்து சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த அசுத்தமான பேப்பரை நம்மால் பார்க்க முடிகிறதா? All you can see is the Bible. நீங்கள் பார்ப்பதெல்லாம் அந்த வேதாகமத்தை மட்டுமே. Similarly, when you are in Christ, அதே போலத்தான் நீங்கள் இயேசுவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, all that the Father sees, பிதா பார்க்கிற காரியம் என்னவென்றால் His holiness, அவருடைய பரிசுத்தத்தை, His righteousness on you, அவருடைய நீதியை மாத்திரமே, His purity on you, அவருடைய சுத்தத்தை மாத்திரமே. Hallelujah. Hallelujah. There is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை. No one can accuse you before the Father. பிதாவுக்கு முன்பாக ஒருவனும் உங்களை குற்றம் சுமத்த முடியாது. The next time when you come to church or when you're thinking about God, if a bad thought comes into your mind, or if the devil is saying, hey, are you so holy that you want to be one with God? Say, there is no condemnation for those who are in Christ Jesus. நீங்கள் அடுத்த முறை சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய தலையிலே அநேக சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். ஒருவேளை சாத்தான் சொல்லலாம், நீ ரொம்ப பரிசுத்தமானவனா என்று. அப்பொழுது நீ அவங்களை பார்த்து சொல்லுங்கள், தேவனுக்கு முன்பாக ஆக்கினை தீர்ப்பு இல்லவே இல்லை என்று. Hallelujah. Hallelujah. If at all you fall down, நீங்கள் தடுமாறி விழும் பொழுது, renew your mind. Say, Lord,
Thank you for your righteousness, Lord. I come before your presence, and He is always willing to pick you up. நீங்கள் தடுமாறி விழும்பொழுது உங்களுடைய மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு நேராக எப்பொழுதும் வந்து நிற்க முடியும் புதுப்பிக்கப்பட்ட மனதோடு. Hallelujah. ஹல்லேலூயா. We need to stop being sin conscious and become focused on Him. நீங்கள் பாவ உணர்வோடு நீங்கள் இருக்கிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You are now a slave to righteousness. Now you are a slave to God. Now you are found in Him. It is no longer I, but Christ who is living in me. நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர்களுக்குள்ளாக நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. That is why the apostle says, be holy just as your Father is holy. பிதா பரிசுத்தமானவராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Being holy is very easy when you are in the Father and the Son. பிதாவோடும் குமாரனோடும் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக இருப்பது மிகவும் ஒரு எளிமையான காரியமாக இருக்கிறது. Because when you are in Him, His holiness flows out of you. நீங்கள் அவருக்குள் இருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது. When you are in Him, you speak only what He is speaking, right? So you won't be speaking bad words. நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் பேச முடியும். நம்முடைய சுயமாக எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் நாம் பேச முடியாது. All that you will be thinking, you will have the mind of Christ in you and you will be thinking godly thoughts. நீங்கள் நினைப்பதெல்லாம் கிறிஸ்துவுடைய சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ளாக இருக்கும். Hallelujah. Hallelujah. God is calling us into this oneness with Him. அவரோடு ஒன்றாக இருக்கும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். For some of us, it is our sin and all this stuff. But for some of us, it is our troubles in this world. சில பேருக்கு பாவம் இந்த காரியங்கள் நம்மை தடுக்கிறதாக இருக்கிறது. சில பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த உபத்திரவமான காரியங்கள் தடுக்கிறதாக இருக்கிறது. We are so glad when we hear messages like this and we say, hey, I am the son of God, I am a daughter of God, and we walk with authority and everything. The next Monday when you go to office and bad news comes or your boss scolds you, immediately what happens? God is very mad with me. God is not happy with me. God, I'm not near God. That is why this thing is happening in my life. நாம் இத்தகைய செய்தியை கேட்கும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷத்தோடு நாம் கடந்து செல்கிறோம். நாம் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்று. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது வருகிற நாட்களில் உடனே நாம் சொல்லுகிறோம், தேவன் என்னோடு இருக்கிறாரா, தேவன் என்னை பார்த்துக் கொள்கிறாரா. The moment one bad thing happens in your life, the moment one thing does not go your way, immediately you start questioning, am I in right relationship with God? Is God far away from me? You start thinking all these thoughts. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ந்து ஒரு கெட்ட காரியம் நடக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக நினைக்கிறீர்கள், தேவன் என்னோடு இருக்கிறாரா, நான் தேவனோடு உள்ள உறவை நான் சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் உடனே நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். Let's all read Romans 8:35, 38 and 39. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 35, 38, 39. Can anything ever separate us from Christ's love? Does it mean He no longer loves us if we have trouble or calamity, or we are persecuted and hungry and destitute, or in danger or threatened with death? I am convinced that nothing can ever separate us from God's love. Neither death nor life, neither angels nor demons, neither our fears for today nor our worries about tomorrow, not even the powers of hell can separate us from God's love. No power in the sky above or in the earth below, nothing can separate us from the love of God that is revealed in Jesus Christ our Lord. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. We have been reading these verses for the past 3 months as our benediction. நம்முடைய கடந்த 3 மாதத்திலே ஆசீர்வாத வசனங்களாக நாம் இந்த வசனங்களை நாம் வாசித்து வருகிறோம். I pray that God would give us a revelation about this word even as we are speaking. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தை குறித்த அந்த வெளிப்பாடை தரும்படியாக நான் அவரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். This is Paul, he's saying, does trouble or persecution or danger, can anything separate me from the union that I have with Christ? பவுல் அங்கு சொல்லுகிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த காரியங்களாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியுமா என்று. When Paul was writing this, he was experiencing trouble, he was experiencing persecution, he was experiencing danger.
they hit Paul and left him to die for more than 3 days. பவுல் இந்த வசனங்களை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவர் அநேக உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து போகிறவராக இருந்தார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். சில நேரத்திலே அவர் அடித்து அவர் மரிக்கும்படியாக போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். But Paul is saying, I am convinced that nothing can separate me from the love of God that is in Christ Jesus. ஆனால் பவுல் அங்கு சொல்லுகிறார், எதுவும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று நிச்சயமாக அங்கு சொல்லுகிறார். No trouble or nothing, no persecution or danger, nothing can separate me. உபத்திரவங்களும் பாடுகளும் எதுவுமே அங்கு தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் Even if you சொல்லுகிறார். don't have a job or even if you lose your job, it doesn't mean that you have become less in your relationship with the Father and the Son. நீங்கள் அங்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய வேலையை இழந்தாலும் அது உங்கள் தேவனுடைய உறவை குறித்து ஒரு காலம் கீழே கொண்டு வராது. Hallelujah. ஹல்லேலூயா. We need to renew our mind to know that I am in Him and He is in me. We are one. தேவன் என்னோடு எனக்குள் இருக்கிறார், நான் தேவனுக்குள் இருக்கிறேன், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறதான அந்த காரியத்திற்காக நாம் நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். The kind of union this thing is talking about, this verse is talking about, it says that neither death nor life can separate you from this union. மரணமோ ஜீவனோ எதுவும் அந்த தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று இந்த வசனங்கள் It சொல்கிறது. says that neither angels nor demons can separate you from the union that you have with Christ. தேவ தூதர்களும் அங்கு பிசாசும் நம்முடைய அந்த அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. If you are thinking that you have witchcraft against your family or things are operating against your family, plans of the devil are operating against your family, God wants to tell you that nothing can separate you from you being in Him. உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக அங்க மந்திர கட்டுகள் இருந்தாலும் எந்த விதமான கட்டுகள் இருந்தாலும் நாம் அவருக்குள்ளாக அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது எதுவும் நம்மை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. Paul is saying no power in hell can stop you from the love of Christ. பாதாளத்தின் எந்த வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. Hallelujah. Not even the most powerful angel or the most powerful demon, nothing, no fear, no, not your boss, not your wife, not your husband, nothing can stop you from the love that you have in Christ. மிகவும் வல்லமை உள்ள தூதர்களானாலும் மிகவும் வல்லமை உள்ள சத்ருவானாலும் எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய முதலாளிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. God is inviting us into this divine relationship of oneness with Him. அந்த தெய்வீக அன்பிற்கு நேராக அவரோடு ஒன்றாக இருக்கும்படியாக இன்று தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Nothing can separate you from being a son of God. அந்த தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்கிற ஸ்தானத்திலிருந்து எதுவும் நம்மை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Just close your eyes for a minute ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடிக்கொள்ளலாம். and think about the Father and the Son. பிதாவையும் குமாரனையும் நாம் நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். You are in Him and He is in you. You are one. நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். Just forget about everything else. மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் மறந்து விடுங்கள். You are in the Father and the Son and they are in you and they love you. They call you to the oneness, into their family. நீங்கள் தேவனுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள், பிதாவும் குமாரனும் உமக்குள்ளாக இருக்கிறார்கள், நாம் ஒரே ஐக்கியத்திற்குள்ளாக ஒரே குடும்பத்திற்குள்ளாக இருக்கும்படி அவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். Hallelujah. We thank you, Father. Hallelujah. Thank Him for this wonderful union that He has brought you into. Oh, hallelujah. We thank you, Lord. Thank you, Lord. Nothing can ever stop us from being in a divine union with Him. Hallelujah. அவரோடு அந்த தெய்வீகமான உறவில் இருப்பதற்கு எந்த ஒரு காரியமும் தடை பண்ண முடியாது. Finally, let's all turn our Bibles to Colossians chapter 3 verse 1 to 3. இறுதியாக கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் 1 to 3 வசனம். We saw that in order to cultivate this intimate relationship, this oneness with God, we need to start with recognizing or renewing our mind to think that we are His son and His daughter and that He loves us just as He loves Jesus, and that we need to take away the sin conscious and know that we have a right standing before Him. நமக்குள் இருக்கிறதான அந்த பாவ சிந்தனையை நாம் விட்டுவிட்டு நாம் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளாம் இருக்கிறோம் என்கிற தேவனுக்குள்ளான அந்த ஒருமனதான ஐக்கியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். And finally, now we are going to see we need to set our affections on Him. Let's turn our Bibles to Colossians 3 and I am reading from
1 to 3. Since then you have been raised with Christ. Set your hearts, your mind, and your affection on things above, where Christ is, seated at the right hand of God. Set your mind on things above and not on earthly things, for you died, and your life is now hidden with Christ in God. கொலோசையர் 3:1-3 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியிலுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Paul is saying, set your affection on things above. பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய அன்பை மேலான காரியங்களில் வையுங்கள் என்று. Set your affection on Christ. உங்களுடைய அன்பை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். In order for us to have this deep union with him, அவரோடு அந்த ஒரு நெருக்கமான உறவை நாம் கொண்டிருப்பதற்காக we need to fix our thoughts on being in this union with him, on loving him. அவரை நாம் நேசிக்கும்படியாக, அவருக்குள்ளான அந்த உறவில் இருக்கும்படியாக நாம் நம்முடைய அன்பை வைக்க வேண்டும். Let God be our portion, let him be our inheritance. தேவன் நமக்கு பங்காக இருக்கட்டும், தேவன் நமக்கு சுதந்திரமாக இருக்கட்டும். Let him be the longing of your heart. நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக தேவன் மாறட்டும். That is what we have been singing during the worship service. இந்த ஆராதனை நேரத்தில் இதைத்தான் நாம் பாடிக்கொண்டிருந்தோம். That we want to be with him. நாம் அவரோடு இருக்கும்படியாக, That we want to know him, to be with him and to always be in him. அவரோடு நாம் இருக்கும்படியாக, அவருக்குள் இருக்கும்படியாக, அவருக்காக நாம் ஏங்கும்படியாக நாம் ஆராதித்தோம். Hallelujah. That is how the apostles and the disciples, they were longing for the relationship with Jesus. இதற்காகத்தான் அங்கு அப்போஸ்தலர்களும் அவருடைய சீஷர்களும் அவரோடு இருக்கிற உறவுக்காக அங்கு ஏங்குவதை நாம் பார்க்கலாம். In Philippians, if you read, Paul is saying, as long as I am alive in this body, in Philippians 1:22 and 23, Paul is saying, as long as I am alive in this body, in this world, there is good work for me to do. But if I had to choose right now, I hardly know which I choose, because the desire to live and be with Christ is so powerful. I long to be liberated from this body and joined fully to Christ. பிலிப்பியர் 1:22-23 ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். Paul is saying, if I have to stay in this earth, okay, it's good, I have ministry to do, but more than that, I want to be with him. Even if I die, it's good because I'm going to be with him. And he's saying, for me to live is Christ. Even if I'm living, it is in Christ. And even if I'm going to die, I'm going to go to him and I'm going to be in him. That is what I long for. பவுல் அங்கு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் இங்கு இருந்தாலும் நான் இங்கு இருந்து அவருக்காக ஊழியம் செய்வேன். நான் மரித்தாலும் நான் மரித்து அவரோடு அவருடைய அன்பிலே இருப்பேன். இத்தகையதான ஒரு ஐக்கியத்திற்காக நான் ஏங்குகிறேன் என்று பவுல் அங்கு சொல்லுகிறார். That is the kind of longing that Paul had for Jesus. அத்தகையதான ஒரு ஏக்கத்தை தான் பவுல் இயேசுவுக்கு நேராக கொண்டிருந்தார். Today I want to ask you, what are you longing for in your life? இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த காரியத்திற்காக ஏங்குகிறீர்கள்? What is your mind consumed about? உங்களுடைய மனது எதினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது? What is your priority in life? உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் முதலாவதான காரியங்கள் என்னென்ன? Is it your husband or your wife or your children? உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ? Or is it your work or your career? உங்களுடைய வேலையோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? Is it your friends that have the most priority in your life? உங்களுடைய நண்பர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக வைத்திருக்கிறீர்களா? God is inviting you to set your thoughts upon him. தேவன் அவர் மேல் உங்களுடைய அந்த அன்பை வைக்கும்படியாக, பிரதித்தை வைக்கும்படியாக அழைக்கிறார். He deserves first priority. அவர் முதலாவதாக அவரை வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். More than your child, more than your husband or your wife, more than your careers, set your affections on Christ. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வேலையை காட்டிலும் அவரை முதன்மையாக வைக்கும்படியாக அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. A hard truth, but God is calling us to be in union with him. அவரோடு ஒரு ஐக்கியத்தில் உறவில் இருக்கும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். Psalms 27:4 we see this David saying, only one thing I ask of the Lord, the thing I seek most is to live in the house of the Lord all the days of my life, delighting in the Lord's perfection and meditating in his temple. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்
அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். Psalm 73 verse 28. As for me, God's presence is all I need. சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். Can you say the same thing like David said? அங்கு தாவீது சொன்னதை போன்று உங்களால் சொல்ல முடியுமா? Can you say, God, your presence is all I need. Only one thing I want in my life is to be with you. ஆண்டவரே நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும், உம்முடைய பிரசன்னம் வேண்டும் என்று நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? Can you say like Paul, for me to live is Christ and to die is also Christ? நான் மரிப்பதும் நான் உயிரோடு இருப்பதும் கிறிஸ்து என்று உங்களால் சொல்ல முடியுமா? Hallelujah. Hallelujah. But God is calling us into that intimate oneness with him, where you are consumed by the thoughts of Christ. கிறிஸ்துவின் சிந்தையை நம்முடைய மனதில் ஆழ பதியும்படியாக, அவரோடு ஒரு நெருக்கமான உறவை கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். Everything else becomes secondary. மற்ற எல்லா காரியங்களும் இரண்டாம் தரமானது. Your career becomes secondary. உங்களுடைய எதிர்காலம், வேலை இரண்டாம் தரமானது. The building of your house becomes secondary before him. நீங்கள் உங்களுடைய வீடை கட்டுவது இரண்டாவது காரியம். Your children, they become secondary before the love that you have with the Father and the Son. உங்களுடைய பிள்ளைகள் இரண்டாவது காரியம். தேவனுடைய அன்பும் தேவனும் உடைய காரியங்கள் வரும் பொழுது. There's this beautiful verse in the Bible, you all must have read it. ஒரு அழகான வசனம் வேதத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை படித்திருப்பீர்கள். Everyone who has read Psalms would have read, as a deer is panting for water, as a deer is thirsting for water, so is my soul longing for you. நாம் இந்த வசனத்தை அநேகம் தரம் வாசித்திருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று. Just as how a bride would long for her bridegroom. அங்கு ஒரு மணமகன் மணமகளை பார்த்து எப்படி அங்கு ஏங்குகிறாரோ அதே போன்ற ஒரு The காரியம். same affection God wants you to set upon him. அதே ஒரு காரியத்தை தான் தேவன் மீது நாம் வைக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Hallelujah. 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 Set your affections on Christ. கிறிஸ்துவின் மேல் நீங்கள் உங்களுடைய அன்பை வையுங்கள். Let everything else become secondary. மற்ற எல்லா காரியங்களும் இரண்டாவதாக மாறட்டும். Like Jesus asked Peter, he's asking you today, do you love me? Do you love me? Do you love me? இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அங்கு கேட்டது போல, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற காரியம். Do you love me more than all these things? எல்லா காரியத்தை விட நீர் என்னை மிகவும் நேசிக்கிறாயா? Do you love me more than all that you see? நீ பார்க்கிற எல்லா காரியத்தை விட நீர் என்னை நேசிக்கிறாயா? Do you love me more than all that you have? உனக்கு இருக்கிற எல்லா காரியத்தை விட நீர் என்னை அதிகம் நேசிக்கிறாயா? Do you love me more than all that you are proud of? நீங்கள் பெருமையாக நினைக்கிற எல்லா காரியத்தை விட நீர் என்னை நேசிக்கிறாயா? God is inviting you into this relationship with him. அந்த ஒரு உறவுக்கு நேராக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். It is not about constantly reading the Bible and praying. No, it is about a mind of being one with him wherever you are, whatever you do. நாம் தொடர்ந்து அந்த வேதத்தை படித்து ஜெபிக்கிற காரியம் மாத்திரமல்ல, அவரோடு ஒரே சிந்தையாக, அவரோடு ஒரே ஐக்கியத்தில் இருப்பதாகும். To know that I am in him and I am walking in Christ and the Father is in me, the Holy Spirit is in me, Jesus is in me, and I carry the presence of God. இயேசு கிறிஸ்துவில் நான் இருக்கிறேன், இயேசுவோடு நான் நடக்கிறேன், பிதாவோடு ஐக்கியத்தில் நான் நடக்கிறேன். அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து பிடித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். It is a state of being where you're very confident, you're sure that nothing can separate me from the love that God has for me. எனக்காக தேவன் வைத்திருக்கிற அன்பிலிருந்து எந்த ஒரு காரியமும் என்னை பிரிக்க முடியாது என்கிற அந்த ஒரு மனநிலைமையை நாம் நம்மில் வைத்துக் கொள்ள வேண்டும். It is a state of mind where you're thinking that I am a son of God, I am a daughter of God. நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரத்தி என்கிற அந்த ஒரு மனநிலைமையை நாம் நம்மில் வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. When we renew our mind to thinking like this, இந்த மாதிரியான காரியத்தை நாம் நினைப்பதற்காக நம்முடைய மனதை புதுப்பிக்கும் பொழுது, you can see the presence of God enveloping you. தேவனுடைய பிரசன்னம் உங்களை இறுக பற்றிக் கொள்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். You can see that you're flowing in union with him. அவரோடு ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நீங்கள் வழிந்து ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். You can see that every word that is coming out of your mouth is the Father's words that are coming out of you. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவுடைய வார்த்தை உங்கள் மூலமாக வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. Your countenance changes. உங்களுடைய அந்த மாற்றம் உண்டாகும். When Moses was 40 days on Mount Sinai and when he came back, சீனாய் மலையிலே அங்கு மோசே 40 நாள் உபவாசத்திற்கு பின்பாக அவன் வந்த பொழுது,
For only 40 days he was with the Father and the Son. 40 நாள் அங்கு அவன் பிதாவோடும் குமாரனோடும் அங்கு மலையின் மேல் இருந்தான். For 40 days he was not feeling hungry. For 40 days I don't think he even drank water. For 40 days he was in the presence of God. 40 நாள் அங்கு மலை மேல் இருந்தான். அவனுக்கு பசி உண்டாகவில்லை, தாகம் உண்டாகவில்லை. தேவனுடைய பிரசன்னத்திலே 40 நாள் அங்கு மலை மேல் இருந்தான். And when he came down from that mountain, அந்த மலையிலிருந்து மோசே இறங்கி வந்த பொழுது his face was shining with the glory of God. அவனுடைய முகம் தேவனுடைய பிரசன்னத்தினாலே பிரகாசிக்கிறதாக இருந்தது. Just for 40 days in his presence, his face was shining. அந்த 40 நாள் மாத்திரம் அங்கு தேவனோடு மலையின் மேல் இருந்தான். அவனுடைய முகம் பிரகாசிக்கிறதாக இருந்தது. But today God is calling you into an union that never stops. It is eternal. It is always flowing. இன்றைக்கு தேவன் அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக, உறவு முறைக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். அது நித்தியமானது. அது ஒரு காலம் முடிவு பெறாத ஒரு ஐக்கியமாக It is not 40 days in his presence. அது 40 நாள் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற காரியம் மாத்திரமல்ல. It is a lifelong union with the Father and the Son. அவரோடு நித்தியமாக இருக்கிறதான ஒரு உறவு முறைக்காக அவர் நம்மை அழைக்கிறார். That his glory is impacting on you. அவருடைய மகிமை நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கும். That one day when people see you, ஒரு நாள் மற்ற ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது we will be like Jesus. இயேசுவை போல் நாம் இருப்போம். We will have the glory that Jesus had. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தா அந்த மகிமை நமக்குள் இருக்கும். Hallelujah. Hallelujah. That is what the Bible is saying. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. We are being transformed daily நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகிறோம் என்று. into his glory, அவருடைய மகிமைக்கு நேராக into மறுரூபப்படுகிறோம். his likeness. அவருடைய அந்த சாயலுக்கு நேராக நாம் மறுரூபப்படுகிறோம். Finally, when one day he comes, ஒரு நாள் அவர் இறுதியாக நம்மிடத்தில் வரும் பொழுது we will all be looking like Jesus. நாம் இயேசுவை நாம் முகமுகமாக தரிசிக்கிறவர்களாக இருப்போம். And you will all be looking like Jesus. இயேசுவை போல நாம் காண்கிறவர்களாக இருப்போம். Hallelujah. Hallelujah. God is calling us into this relationship. அந்த ஒரு ஐக்கியத்திற்கு நேராக தேவன் நம்மை அழைக்கிறார். Let's all stand to our feet. நாம் எல்லாரும் எழுந்து